ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யாஸ் சமையல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எக் பிரியாணி, சுவையான எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துலாம். இப்போ நான் ஆல்ரெடி வேக வச்ச முட்டை எல்லா சைட்லையும் லைட்டாக கீறி, ஏன்னா மசாலா உள்ளே போகிறதுனால எல்லா சைடும் லைட்டாக கீறிக்கணும். இப்போ இந்த மசாலையோடு நம்ம வதக்கிடலாம். இப்போது குக்கரில் 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பட்டை, அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, லவங்கம், 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு வெங்காயம் சேர்க்குறேன், நீளமாக கட் பண்ண வெங்காயம். வெங்காயம் 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இப்போ நம்ம இதுலேயே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா சீக்கிரம் வெங்காயம் வெந்துடும். இப்போ இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறேன். இப்போ இதில் நான் தக்காளி சேர்க்குறேன். நான் ஒரு தக்காளி சேர்க்குறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இப்போது இது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்க்குறேன். இப்போ இதில் நம்ம புதினா, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் தயிர் சேர்க்குறேன். 2-3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்க்கலாம். தயிர் கூட ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம இப்போ எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தண்ணி எடுத்த உடனே இதில் நம்ம அரிசியும் சேர்க்க போகிறோம். அரிசி சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டி விசில் போட்டுடலாம்.
முட்டையும் சேர்த்துக்கலாம். சுவையான எக் பிரியாணி தயார் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.